உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் போது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா சிம்ம ராசியே பார்த்தீங்கன்னா சிம்மம் பேரை கேட்டாவே சும்மா அதிர்றது இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஆளுமை நிறைந்த விஷயம். ஏன்னா இவங்ககிட்ட எப்போதும் எதை சொன்னீங்கனாலும் சரி அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. எல்லாத்தின பத்திரையும் ஒரு ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஸோ அதே போல் மற்றவங்களுக்கு ஆலோசனை செல்வதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த அனுபவம். ஏன்னா பொதுவாக என்னென்னாக்கா சிம்மராசிக்கு வந்து தன்னுடைய அனுபவ அறிவு தான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பக்குவம் வந்து அனுபவத்தின் மூலிமா தான் இவங்களுக்கு கிடைக்கும். யார் சொன்னாலும் இவங்களுக்கு அது பெருசாக ஏறாது. அவங்களோட சுய அனுபவம் தான் இவங்களை அதிகமாக பக்குவப்படுத்தும். ஸோ அதே தான் இந்த பங்குனி மாதம் இவங்களுக்கு சில அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய கொடுக்க தயாராக இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா நிறைய இந்த நண்பர்களுடன் வெளியே போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா தேவையற்ற வம்பு வழக்குகளில் வந்து போய் சிக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நீங்கள் பேசக்கூடிய பேச்சே பார்த்திங்கன்னா ரொம்ப சரியாக பேசணும். ஸோ பேசக்கூடிய பேச்சில் கொஞ்சம் கவனம் தெரியல. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழல் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிக ஒரு அற்புதமான தனவரவு இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் யாருக்கும் எதையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. பொறுப்புகளை ஒப்படைச்சிங்கன்னு வச்சிங்கன்னா கரெக்டாக ஏமாற்றங்கள் தான் இருக்கும். மேலும் என்னென்னாக்கா சிம்மராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா விலை இருந்த ஏதாவது கண்ணாடி பொருட்கள் அதெல்லாம் கையில் வைக்கும்போது ரொம்ப ஹேண்டில் வித் கேர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த காலத்தில் இந்த ஃபோன் டிஸ்பிளே உடையிறது, இல்லை அந்த ஸ்க்ராட்ச் கார்டு உடையிறது, இந்த மாதிரியான பொருட்கள் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எனக்கு வாகனத்தில் பயணிக்கும் போதும் கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும். ஏன்னா நிறைய கவன சிதறல்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சூழல்கள் என்பது இருக்குது. சூழ்நிலைகளால் பார்த்திங்கன்னா ஏதாவது சில துக்க நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் வரும். ஸோ அதை போய் பங்கேற்கும் போது அதுவே உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர் லாட்ரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த லாட்ரி யோகத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ குறிப்பாக எங்கேயாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போது கொஞ்சம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். ஏன்னா சுப நிகழ்வில் பங்கேற்கும் போது அதுவே நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அதுவே மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு காரணம். அப்புறம் நாளைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா அது உங்களால் தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு வார்த்தைகள் வந்துடும். ஸோ அதனால் இந்த காலகட்டம் என்னென்னாக்கா எந்த ஒரு இடத்துலையும் பெரிய அதிக முக்கியத்துவத்தை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முக்கியத்துவம் எதிர்பார்த்திங்கன்னா சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் என்னென்னாக்கா வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வாகனம் பழுது இருக்கும், அந்த பழுதை சரி பண்ணி தன்னுடைய வாகனத்தை வாங்குவாங்க. மனம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஆன்மீக சிந்தனைகள் இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே போல் கரடு முரடான ஒரு ஆன்மீகம் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஆன்மீகத்தை கொஞ்சம் சீராக செம்மைப்படுத்தி வச்சுக்கொள்வது சிறப்பான பலனை தரும். மேலும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்க எல்லாமே திருமண வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் வருமானம் கண்டிப்பாக வரும். ஸோ அதே போல் என்னக்கா திருமணம் வந்து எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம்
கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா திருமண நிகழ்வே பார்த்திங்கன்னா திடீர் திருமண நிகழ்வாக இருக்கும், நிறைய வயது வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் இருக்குது. நிறைய பேர் எனக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளோட வரன் தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கலனா கூட உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதிகமான எதிர்பார்ப்பு. ஸோ இந்த எதிர்பார்ப்புகள் தான் திருமணத்துக்கு தடையாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை தவிர்த்து அடுத்த மாதம் பிளான் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் சொல்ல. ஏன்னா கணவன் வழியில் கணவன் மனைவி இந்த மாதிரியான உறவுகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். எந்த விதத்திலும் அதி முக்கியத்துவத்தை எதிர்பார்க்காம நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா தேவையற்ற சிம்மராசிகளை சொல்லுவாங்க எப்போதும் எல்லா விதத்திலும் முன்னாடி நிறுத்திடுவாங்க. ஸோ உங்களை முன்னிறுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஒரு லாபமாக மாறிடும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஒரு சிறிய அவமானத்தையும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க, ஆனால் பலனை இன்னொருத்தவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு கால சூழல் தான் இருக்குது. அதனால் என்னென்னாக்கா சிம்மராசிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பின்னாடி இருந்தே பழகிக்குங்க. ஸோ அந்த மாதத்தில் வரக்கூடிய தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் பல விஷயங்களை புதிய புதிய விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதே போல் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சிக்காக ஏதோ ஒரு விஷயங்கள் வெளியே போகிறீங்கன்னு வச்சுங்க, அது ஒரு தடைப்படலாம். அதே மாதிரி அண்ணன் அக்கா அந்த உறவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தேவையற்ற கொஞ்சம் சில மனக்கசப்புகள் வரும். அதே மாதிரி தங்கை இந்த மாதிரி உறவு, தம்பி தங்கை இந்த உறவுகளால் சில மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுற்றி இருக்க விஷயங்கள் கொஞ்சம் அந்த சாதகமற்ற சூழல்கள் இருக்கிறதுனால சில விஷயங்களை பெருசுப்படுத்தாமல் விலகி செல்வது இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் சொல்ல. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவ சிகிச்சையை போய் செய்வாங்க. ஏதாவது ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணுவது, இல்லை ஏதாவது ஒரு உடம்பு சார்ந்த விஷயங்களை ஏதாவது ஒரு செக் பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலத்தில் என்னென்னாக்கா உடல் குறிப்பாக என்னென்னாக்கா ஏதாவது ஃபுட் அலர்ஜிஸு, ஒவ்வாமை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்பட்டு உடல் கழிவுகள் ஏற்படும். அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய உடல் சோர்வு கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த உடல் சோர்வை நீக்க உடம்பை நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு விட்டமின் சாப்பிட்றது, விட்டமின் மாத்திரை சாப்பிட்றது. ஏன்னா உடம்புல நிறைய இந்த வெயில் காலம் வரப்போகுது இல்லையா, ஸோ அதனால் உடம்புல நிறைய டீஹைட்ரேஷன் இஷ்யூஸ் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ அப்போ டீஹைட்ரேஷன் ஆகும்போது நிறைய ஃப்ளூயிட்ஸை நிறைய எடுத்துக்கிட்டாவே சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஆளுமை மிகுந்த நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனை டீஹைட்ரேஷன் தான். ஸோ இந்த டீஹைட்ரேஷனை இவங்க பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்கனாவே இவங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு நபராக இந்த பிரபஞ்சத்தில் இருக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்க முடியும். மேலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்போதும் இந்த பங்குனி மாதத்தில் இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணனா, நிறைய அந்த நீர் தானம், மோர் தானம் அப்படிலாம் பண்ணுவாங்க இல்லையா, தண்ணீர் பந்தல் வைப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை வைப்பதனால இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகமாகிடும். எதிரிகள் எல்லாமே அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வாய்ப்பு கிடைச்சா உங்கள் நண்பர்களுக்கு இந்த மோர் வாங்கி கொடுக்குறது, அப்படி இல்லைன்னா தண்ணீர் வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் சமுதாய மேன்மைக்காக ஏற்படக்கூடிய இந்த தண்ணீர் பந்தல் அமைப்பு, மோர் பந்தல் அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது உங்கள் வாழ்க்கை இந்த ஒரு விஷயமே உங்களை அடுத்த கட்ட உயர்வுக்கு நகர்த்தி கொடுக்கும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.